திரு ரவீந்திரன், இதை எப்படி பார்க்குறீங்க இந்த சந்திப்புகளை? இந்த சந்திப்பு பாமகவின் தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. பாமகவின் முகம் அடையாளம் டாக்டர் ராமதாஸ் தாங்கிறத அன்புமணி ஏற்றுக்கொண்டு அவர் போயிருக்கிறாரு. ராமதாஸ் அன்புமணியோட முயற்சிக்கு எதுவுமே உடனே ஈல்டு பண்ணலைங்கிறதான் தகவல்கள் வருது. நான் தான் ஐ எம் காலிங் த ஷாட்ஸ், ஐ எம் பிஎம்கேங்கிறதான் டாக்டர் ராமதாஸ்க்கு ஸ்டாண்டு. அதை ஒத்துக்கிட்டு தான் அன்புமணியும் நகர்ந்தாக வேண்டும். இன்னைக்கு 90% அன்புமணி பின்னால் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களும் நகர்ந்தாக வேண்டும். கூட்டணி யாராவது பாமக வைக்கணும்னா ராமதாஸ் இல்லாமல் அந்த கூட்டணியை வச்சா வாக்கில்லாத ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சது மாதிரி தான் சமம். ஸோ அந்த வகையில் ராமதாஸோட அவரை ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லது இவர் இந்த நிபந்தனை விதித்தேன் என்றோ யாரும் சொல்லவே இல்லையே. செய்தியாளர் சந்திப்பில் வழக்கமாக பேசுவாங்க. இன்னைக்கு திரு அன்புமணி செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்திருக்கிறார். வியாழக்கிழமைகளில் வழக்கமாக செய்தியாளர்களோடு பேசக்கூடிய நிறுவனர் ராமதாஸும் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்திருக்கிறார். அன்புமணி பின்னாடி 90% பார்ட்டி நிர்வாகிகள் நின்னதையும் நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டுற முடியாது. அதுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். ஆனா அந்த கட்சி கூட ஒருத்தர் கூட்டணி போனாங்கன்னா அது ராமதாஸ் இல்லாம அதுல போறது வாக்கு வலிமை இல்லைன்னு தான் எந்த ஒரு கட்சியும் முடிவு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ அரியலூரில் ராமதாஸ் போட்டிருக்க நிர்வாகியை சுற்றி தான் கூட்டம், கடலூரில் ராமதாஸ் போட்டிருக்க நிர்வாகியை சுற்றி தான் கிரவுண்ட் லெவலில் உள்ள தொண்டர்கள் கூட்டம் இருக்காங்கிறதும் தெரியும். ஏன் வெளிப்படையாகவே நம்ம சொல்லலாமே. அந்த மாநாட்டில் அன்புமணி பேசும்போது நான் ஒருத்தன் மட்டும் இப்படி தனியாக பேசிகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்ங்கிறத கேட்டதை எல்லாருமே வெளிப்படையாக பார்த்துருப்பாங்க. இது அரசியல் தலைவர்களுக்கும் கூட்டணி வைக்க வேண்டும் விரும்பக்கூடிய கட்சியினருக்கும் தெரியாததல்ல. ஆடிட்டர் குருமூர்த்தி மோடியை பிஎம் கேண்டிடேட்டா 2014 ப்ரொஜெக்ட் பண்ணவர் தான். அவருக்கு மோடி கிட்ட ஒரு ஹோல்டு இருக்குது. ஆனா வீடு தீப்பெட்டி இருக்கும்போது சாக்கடை நீர்னாலும் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது சசிகலா மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்குள்ள வர முடியாதுங்கிற கருத்து தான் அவர் கருத்துக்கு மாறுபட்ட கருத்து தான் பிரிவேல் ஆச்சு. அவருக்கு ஒரு ஹோல்டு இருக்குங்கிறது உண்மை, அதுல மறுக்க முடியாது. இந்த முறை இந்த ஹோல்டு கூடுதலா இருக்கிற மாதிரி தானே பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க அதிமுக கூட்டணி இறுதி செய்வதற்கு முன்னதாக ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் தானே அமித்ஷா அவர்கள் ஒரு 2 மணி நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் தானே முடிவுகள் வருது. அதன் அடிப்படையில் அவர் தான் இதை ஆப்ரேட் பண்றாருங்கிற தோற்றங்கள், தகவல்கள், செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. அவரும் டாக்டர் ராமதாஸ் போனது திமுக அணிக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைப்பதற்காக போயிருக்கலாம். பட் அரசியல்ல நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அதுவும் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் வெரி டஃப் பார்கைனர். எல்லாரும் முடிவு பண்ணும் பிறகு டாக்டர் ராமதாஸின் முடிவு என்னன்னு நாமெல்லாம் நாள் கணக்கில் விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு எல்லாரும் சஸ்பென்ஸில் வச்சு தான் கடைசியில் முடிவெடுப்பார். தன்னோட முக்கியத்துவத்தை அதிகரிச்சுட்டு தான் முடிவெடுப்பார். ஏன் ஓபிஎஸ் அவர்களை இந்தோ பாக் வார் சம்பந்தமா விஷயத்தை சொல்லும் போது இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றின்னு தான் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் மோடிஜியின் வெற்றின்னு மோடியை பற்றி சொல்றாரு. ஸோ அரசியல் களத்துக்குள்ள தங்களுக்கு என்னங்கிற கெயின் இல்லாம யார் சொன்னாலும் எது சொன்னாலும் யார் ஏத்துக்க மாட்டாங்க. சிக்கல் நீண்ட நாட்களா நீடிச்சிட்டு இருக்கு. வெளிப்படையான மோதலே 2-3 வாரங்களாக நடக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு திரு குருமூர்த்தி போய் சந்திக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அஹெட் ஆஃப் திரு அமித்ஷாவுடைய பயணம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை பார்க்க வேண்டியிருக்காங்க. அமித்ஷா முந்தைய 2019 வரும்போது இபிஎஸும் ஓபிஎஸும் இரட்டை தலைமை தைலாபுரத்தில் டாக்டர்கிட்ட போய் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டணி வச்சாதான் நம்ம இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியும், அரசை காப்பாற்ற முடியும்னு டாக்டர்கிட்ட போனாங்க. அவர் இது மாநில அணி, மாநில உரிமைகள்னு சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ்ன்னு நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, ஒரு 14 டிமாண்ட்ஸை வச்சு அந்த அணியை ஒரு மாநில கட்சிகளின் கூட்டணி மாதிரி தான் அவர் அதை பண்ணார். இன்னைக்கு அவர் என்ன முடிவு எடுத்தாருங்கிறது ரெஸ்பெக்ட் நம்ம போகாண்டாம். கடைசியா அவர் சொன்னது அண்ணாமலை பேர் அவருக்கு தெரியலன்னாரு. ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு வந்தாங்கன்னு அவர் நக்கல் அடிச்சாருன்னா வட தமிழகத்துல பாஜக மைனஸ்னு அவர் நினைக்கிறார். இந்த பெரிய அணி இங்க அதுதான் முரணாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் என்ன சொன்னார்னா, காலையில் எழுந்த பிறகுதான் பாஜக வந்திருக்காங்க, அண்ணாமலை வந்திருக்காருன்னு தெரியும், பாரத் மாதா கி ஜெயின்னு ஒரு குரல் கேட்டுச்சு, இதெல்லாம் சொல்றாரு. அப்படி சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, திரு குருமூர்த்தியை அழைத்தது டாக்டர் ராமதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை, அப்ப அவர் இது ஒரு முரணா இருக்கு. நான் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு இடத்துல சொன்ன மருத்துவர் ராமதாஸ் இன்னைக்கு திரு குருமூர்த்தி அவர்களை அழைக்கிறாருன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? என்டிஏக்குள்ள இருக்காங்கிற கேள்விக்குள்ளையும் அவர் பதில் சொல்லாம தான் எவாசிவா போனாரு. ஒரு ஆப்ஷனை முழுக்க க்ளோஸ் பண்ண விரும்பல. ஆனா ஜெய் ஸ்ரீராம் கோஷம்ங்கிறத சொல்லி அன்புமணி அதை அடிக்கும் போது அவுட் ரைட்டா பாஜக 2020 அது ஏன் நான் சொல்றேன்னா, பாஜக கூட்டணியை அன்புமணி விரும்பினார், நான் அதிமுக சொன்னேன்னு வெளிப்படையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். இன்னைக்கு
பிஜேபியினுடைய ஒரு நட்பு சக்தியாக இருக்கிறவங்க அல்லது பாஜக கூட்டணி இங்கே வலுப்பெறணும்னு நினைக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் அழைக்கிறார் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர் மனம் மாறுகிறாரா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல? அவர் மனம் மாறினார்னாலும் சரி, அவருடைய முடிவுங்கிறது அடுத்த ஆண்டு ஜனவரியில் தான் எடுப்பார். அவரோட தெளிவா அவர் கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ்ல இருந்து இப்போ உடச்சி பேசணும்னா இப்போ நிறுவனர் ராமதாஸ் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறத பார்ப்போம். திரு குருமூர்த்தி அவர்களுடைய இந்த சந்திப்பு அப்படிங்கறத என்னவா பாக்குறீங்க? அவர் வந்து நட்பு அடிப்படையிலங்கிறாரு, இது அரசியலா? அவர் என்டிஏக்குள்ள ஒன்று சேர்த்து கொண்டு வரதுக்குள்ள முயற்சி அவர் ஈடுபடலாம். ஆனா 2009 அதிமுக கூட்டணியில பாமக 0, அதிமுக ஒரு 6-7 சீட்டு ஜெயித்தாங்க. தென் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, சேலம் இதெல்லாம் ஜெயித்தாங்க. 19 வாஷ் அவுட், 20 சீட்டும் அவுட். ராமதாஸ் சொல்லக்கூடிய இயல்பான கூட்டணி அல்ல, படு தோல்வி கூட்டணி. 2021 23க்கு 5 சீட்டு தான் ஜெயித்தாங்க. டாப் ஆப் ஆல் 2024க்கு பிறகு நடந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல எல்லாரும் நாம சொல்றது மாதிரி ரெட்டை ஓட்டு உதயசூரியனுக்கு போகாதுன்னு சொன்ன புள்ளியில அதிமுக 36% வாக்கு அதிமுக நிற்காத போது 23% திமுகவுக்கு போச்சு. 12% பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் 1% சீமானுக்கும் போச்சு. அது முடிஞ்ச பிறகுதான் ஜெயலலிதா பற்றி சீமான் அவதூறான அந்த விமர்சனங்களை வச்சாரு. சோ டாக்டர் ராமதாஸுக்கு இந்த அணி தனக்கு வந்து வெற்றியை கொடுக்காத அணின்னு தெளிவா தெரியும். அதே வேளையில் வேற ஆப்ஷன் இல்லாத பட்சத்தில் பாமக தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தேவையை தவிர வெற்றி எனக்கு தர முடியாத நீங்க வந்து எங்களுக்கு அவ்வளவு முக்கியமானது இல்லைன்னு கடைசி வரை வெரி டஃபா பார்கெயின் பண்ணுவாரு. இதே அணியில கடந்த காலங்களில் சொல்றீங்க, இன்னைக்கு தலைவராக அன்புமணி வர்றாரு, அதுதான் அங்கே டிஸ்பியூட்டு. நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். மணிகண்டன், எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாஜக ஒரு முயற்சி எடுக்கிறது அல்லது கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தேவை இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கணுமா? இந்த சந்திப்புகளை எப்படி பார்க்குறீங்க? நியூஸ் 18 சொல்லுகிற நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு தவறான தகவலை சொன்னார். இந்தியாவிலேயே மோடியை பிரதமரா முதல்ல முன்னிறுத்தினவர் துக்ளக் நிறுவன ஆசிரியர் திரு சோ ராமசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி அல்ல. அதை ஒரு முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நான் விளக்கம் சொல்லிடுறேன் தம்பிக்கு. சோதா முதல்ல சொன்னாருங்கிறது உண்மை. குருமூர்த்தி வந்து பாஜக தலைவர்கள்ட்ட இது சவுகான், இவங்க வசுந்தரா ராஜி, இவரு அவரும் முயற்சிகள் எடுத்திருக்கலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த தலைவர்கள் எலெக்ஷன் முடியதுக்கு முன்னாடியே கட்சிக்குள்ள பேசி அவரு பிரபண்டா லீடராட்டு அனௌன்ஸ் பண்ணது குருமூர்த்தி. அதைத்தான் சொன்னேன். இங்க துக்ளக் ஆண்டு விழால அதிகாரப்பூர்வமா வெளிப்படையா பிரதமர் வேட்பாளரா மோடி வரணும்னு அத்வானி அவர்களை வைத்து சொன்னவர் திரு சோ அப்படிங்கறத அவர் சொல்றாரு. ஆசிரியர் சொன்னது. இது பிஜேபிக்குள்ள ஒரு பிளேயர், ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஒரு பிளேயர் பண்ணது. ஃபைன் வரலாம். மணிகண்டன், எஸ் சொல்லுங்க. கார்த்திகை செல்வன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ தெரியல, வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதே வியாழக்கிழமை குருமூர்த்தி இன்னைக்கு போய் டாக்டர் சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கறது அதுல நல்ல ஒரு தகவலுங்க. சோ பங்குனி உத்திரத்து அன்னைக்கு அமித்ஷா பழனிசாமியோடு சேர்ந்து பாமகவும் நம்ம ஹோட்டலுக்கு வரும், கூட்டணியில ஒன்னா நாம நிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து அன்னைக்கு கொஞ்சம் அப்செட் ஆன அமித்ஷாவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி கொண்டு போய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேங்க. இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, 2 டாக்டர்களும் ஆபரேஷன் தியேட்டர்ல பண்ண வேண்டிய ஆபரேஷனை விட்டுட்டு பொதுவெளியில ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் பிரச்சனைங்க.